தலைமை ஒட்டுமொத்த நாடு முழுவதும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் எந்தெந்த அரசியல் கட்சிகளுக்கு எந்தெந்த நிறுவனங்கள் 2016ஆம் ஆண்டிலிருந்து 2022ஆம் ஆண்டு வரை நன்கொடை பத்திரங்களாக வழங்கி இருக்கின்றன. அதற்கு பிரதி உபகாரமாக ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்களிடம் என்ன பலனை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள ஒட்டுமொத்த தேசமே எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பாரத ஸ்டேட் வங்கி தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்தது. தேர்தல் ஆணையம் அதனை நாளைக்குள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யும் என அறிவித்திருந்தது. அவ்வாறு பதிவேற்றம் செய்யும் என அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் இன்றே தேர்தல் ஆணையம் அந்த விவரங்களை வெளியிட்டிருக்கிறது. இந்த விவரங்கள் நன்கொடை கொடுத்த நிறுவனங்களின் பட்டியலை தனியாகவும் நன்கொடை பெற்ற கட்சிகளின் பெயரை தனியாகவும் பட்டியலிட்டிருப்பதால் எந்த நிறுவனம் எந்த கட்சிக்கு எவ்வளவு கொடுத்தது என்ற விவரங்கள் உடனடியாக தெரிவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் குறைந்தபட்ச நேர்மையோடு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் தேர்தல் ஆணையமும் நன்கொடை பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை இப்போது வெளியிட்டிருக்கிறது. சுமார் 16,437 கோடி ரூபாய் அளவுக்கு நன்கொடை அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் இதில் 7 தேசிய கட்சிகள் மற்றும் 24 மாநில கட்சிகளுக்கு இந்த நன்கொடை அளிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாயின. இந்த தேர்தல் பத்திரம் வழியாக வழங்கப்பட்ட அந்த நிறுவனங்களின் பட்டியல்படி வேதாந்தா நிறுவனம் மற்றும் பஜாஜ் நிறுவனம், பாரதி ஏர்டெல் நிறுவனம், முத்தூட் நிறுவனம் உள்ளிட்ட நாட்டின் முன்னணி நிறுவனங்கள் அனைத்துமே தற்போது இந்த நன்கொடை பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றன. அக்ரோபோலிஸ் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் மற்றும் அரிஹந்த் என்டர்பிரைசஸ், எஸ்எல் சுரங்க கம்பெனி மற்றும் ஏபிசி இந்தியா லிமிடெட், பாரதி ஏர்டெல் மற்றும் பெகாசஸ் ப்ராப்பர்ட்டிஸ், பினோலெக்ஸ் உள்ளிட்ட முக்கிய நிறுவனங்கள் பல கோடி ரூபாய் தேர்தல் நன்கொடையாக அரசியல் கட்சிக்கு வழங்கி இருக்கின்றன என்ற விவரம் இப்போது வெளியாகி இருக்கிறது. இந்த நன்கொடை பட்டியல் வழங்கிய நிறுவனங்களின் பட்டியல் கிட்டத்தட்ட அது ஒரு 10 பக்கமும், நன்கொடை பெற்ற கட்சிகளின் பட்டியல் எந்தெந்த நிறுவனத்திடமிருந்து எவ்வளவு வாங்கியது என்பது குறித்த பட்டியலும் விரிவாக வெளியாகி இருக்கிறது. ஐடிசி லிமிடெட் மற்றும் குஜராத் புளோரோ கெமிக்கல்ஸ் லிமிடெட் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களும் இந்த தேர்தல் நன்கொடை பத்திரங்களை அரசியல் கட்சிகளுக்கு வழங்கி இருக்கிறது. கெவெண்டர் ஃபுட் பார்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் மற்றும் வேதாந்தா நிறுவனம், ஸ்டெர்லைட் நிறுவனத்தின் உரிமையாளரான வேதாந்தா நிறுவனம் மற்றும் அக்ரோபோலிஸ் மெயின்டெனன்ஸ் நிறுவனம், அரிஹந்த் என்டர்பிரைசஸ், எஸ்எல் சுரங்க கம்பெனி மற்றும் பஜாஜ் ஆட்டோ நிறுவனம், பெகாசஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம், பினோலெக்ஸ் நிறுவனம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் நன்கொடை பத்திரங்களாக பல கோடி ரூபாய் கொடுத்திருக்கின்றன. ஒவ்வொரு முறையும் 1 கோடி ரூபாய் பத்திரங்களை வாங்கி பணமாக இந்த முன்னணி நிறுவனங்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவரங்களை அறிவதற்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் வழங்குவதை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதுடன் எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு நன்கொடைகள் வாங்கியது என்ற விவரங்களையும் 15ஆம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவின்படி இப்போது தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் வாங்கிய நிறுவனங்கள் மற்றும் வாங்கிய கட்சிகள் எவ்வளவு தொகைக்கு அந்தந்த நிறுவனங்கள் நன்கொடை பத்திரங்களை வாங்கி இருக்கின்றன என்ற விவரம் இப்போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள அந்த நிறுவனங்கள் எந்த தேதியில், எந்த மாதத்தில், எந்த ஆண்டில் எவ்வளவு தொகைக்கான அந்த தேர்தல் நன்கொடை பத்திரங்களை பெற்றார்கள் என்ற விவரத்தையும், எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த நாட்களில் அந்த நன்கொடை பத்திரங்களுக்கான தொகையை பெற்றுக்கொண்டன என்ற விவரங்களையும் இப்போது தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. இதன் மூலமாக தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் தொடர்பான விவரங்கள் முதன்முறையாக தேர்தல் ஆணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நன்கொடை அளித்த நிறுவனங்கள், நன்கொடை பெற்ற நிறுவனங்கள் ஆகியவை தொடர்பான விவரங்களும் தெரிய வரும். உடனடியாக தேர்தல் நன்கொடை விவரங்கள் தனித்தனியாக வெளியிடப்பட்டுள்ளதால் எந்த கட்சிக்கு யார் எவ்வளவு நிதி தந்தார்கள் என்பது துல்லியமாக கணக்கிட முடியவில்லை. ஆனால் இந்த விவரங்களும் அந்தந்த கம்பெனிகள் கொடுத்த பணத்தின் தொகையின் அளவும்
கட்சிகள் பெற்ற தொகையின் அளவையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு தொகை வழங்கினார்கள் என்பது கண்டறியப்படும். அதுவரை இந்த கட்சிகள் எவ்வளவு பெற்றது என்பது தொடர்பான விவரங்கள் ஏற்கனவே பல்வேறு அமைப்புகள் அதில் வெளியிட்டிருந்தன. அதில் பாரதிய ஜனதா கட்சி 6000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாகவும், தமிழகத்தில் திமுக 600 கோடி ரூபாய்க்கும் அதிகமாகவும், அதற்கு அதைவிட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 900 கோடி ரூபாய்க்கு அதிகமாகவும் இந்த நன்கொடை பத்திரங்களை பெற்றது தெரிய வந்திருந்தது. இது தொடர்பான விவரங்கள் ஏற்கனவே ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் எனப்படும் ATR தன்னார்வ தொண்டு நிறுவனம் வெளியிட்டிருந்தது. அந்த தொண்டு நிறுவனம் வெளியிட்ட தகவலின்படி 2016ஆம் ஆண்டிலிருந்து 2022ஆம் ஆண்டு வரை நன்கொடை பத்திரங்களில் 57% பாரதிய ஜனதா கட்சி தான் பெற்றிருக்கிறது என்ற விவரம் வெளியே தெரிய வந்தவுடன் தான் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகளின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த நிறுவனம் எவ்வளவு நன்கொடை பத்திரங்களை வழங்கியது என்ற சந்தேகம் எழுந்தது. அது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இப்போது பகிரங்கமாக தேர்தல் ஆணையத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தில் வெளியிடப்பட்டுள்ள அந்த நிறுவனங்கள், எந்தெந்த நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளுக்கு வழங்கின என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. பல கோடி ரூபாய் மதன்லால் லிமிடெட் நிறுவனத்தின் சார்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. SP சிங்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் சார்பாக பல கோடி ரூபாய் அங்கு தேர்தல் நன்கொடை பத்திரங்களாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இது போல ஏராளமான நிறுவனங்கள், முன்னணி நிறுவனங்களின், பினாமி நிறுவனங்களின் பெயரிலும் இந்த நன்கொடை பத்திரங்கள் வழங்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. நாட்டின் முன்னணி நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் நன்கொடை பத்திரங்களை வழங்கி தங்களது பணத்தை வெள்ளையாக்கிய அந்த நிகழ்வு தற்பொழுது நாடு முழுவதும் சர்ச்சையாகிய சூழ்நிலையில் சிப்லா லிமிடெட் மற்றும் கான்பிடன்ட் பைனான்சியல் கன்சல்டன்சி சர்வீஸ் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள், ஆவிஸ் ட்ரேடிங், ஹல்தா லிமிடெட், டாரன் பார்மசூட்டிக்கல்ஸ், சிப்லா லிமிடெட், மேகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் மற்றும் புஷ்கரா கம்பெனி என உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் இந்த தேர்தல் நன்கொடை பத்திரங்களை அரசியல் கட்சிகளுக்கு வாங்கி இருப்பது தற்போது பகிரங்கமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் இணைய தளத்தில் இந்த நன்கொடை விவரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆனால் நிறுவனங்கள் தனியாகவும் கட்சிகள் தனியாகவும் பதிவு செய்யப்பட்டிருப்பதால் இப்போது எந்த கட்சி எந்த நிறுவனத்திடமிருந்து எவ்வளவு பணம் வாங்கியது என்பது குறித்த விவரம் ஒப்பீடு செய்து நாளைக்குள் முழுமையான விவரங்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சலோமி.